Hi dear students, in this video we are going to discuss about a very important law called the Coulomb's law. In electrostatics, this Coulomb's law states the electrostatic force between the two charges, which is very important for our examination purpose. Definitely the statement will be asked in the 2-mark question. Okay va? So this is very important question. So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தட் டைரக்ட்லி வி கம் டு த கான்செப்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஆக்சுவலாக கூலும்ஸ்ல வந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். Basically, the electrostatic force is an electromagnetic force in nature. Already நம்ம explain பண்ணிருக்கோம். Electrostatic force அப்படிங்கிறது electromagnetic force தான். Except gravitational force, மீதி எல்லா ஃபோர்ஸுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா electromagnetic force அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். Gravitational force-ஐ விட்டுட்டு நீங்க மீதி எல்லா ஃபோர்ஸையுமே electromagnetic நேச்சர்ல கொண்டு வந்துடலாம். இங்க வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கு. ரெண்டு சார்ஜ் வந்து சேம் சார்ஜஸா இருந்தாலும் டிஃபரண்ட் சார்ஜஸா இருந்தாலும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சார்ஜஸ்ல ரெண்டு டைப் நம்ம சொல்லியிருக்கோம். அக்கார்டிங் டு த பெஞ்சமின் பிராங்க்லின் அவருடைய கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்லி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், நேம்லி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டு சார்ஜ் தான் இருக்கு. ஸோ ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜ் தான் இருக்கு. இப்போ இதுல ரெண்டுலயுமே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருந்தாலும் ஃபோர்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வச்சாலும் ஃபோர்ஸ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருந்தாலும் ஃபோர்ஸ் இருக்கும். So that is the basic thing. So when we have unlike charges, there is a force. When we have like charges, there is a force. But என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா when you have unlike charges, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா definitely there will be an attractive force. Like charges இருந்ததுன்னா definitely there will be a repulsive force between the charges. அப்ப எப்படி how to represent the repulsive force or attractive force? ரெண்டுமே வந்து நான் சொல்றது electrostatic attractive force, electrostatic repulsive force. இப்ப இந்த கேஸ்ல attractive force நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? generally we represent force by an arrow mark. ஒரு arrow mark போட்டு தான் நம்ம force வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. so they will attract each other. அப்ப இந்த சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது. எந்த சைடு அப்ப இந்த சார்ஜ் வர ட்ரை பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. so you put arrow mark like this. so இது நீங்க கஷ்டப்பட வேண்டாம், just understand this. Similarly, you have positive charge here. So the negative charge can attract this charge. அப்ப this can move this side இல்லையா? So அதனால இந்த சைடு arrow mark போட்டுருங்க. So this is the attractive force. But repulsive force எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா this positive charge repels this. So this positive charge will move this direction. Okay? So this is the direction of the movement. So motion will take place along this way. அப்ப இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. Similarly, this positive charge will exert force on this. So definitely this will move along this direction. So this is the nature of the repulsive force. The same thing happens here also. When you have two negative charges, there is a repulsive force and there is a repulsive force. Okay? So this is the repulsive force and attractive force when we have two like charges and unlike charges. Is it clear? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப with what magnitude the force is acting there? இந்த force ஓட magnitude என்ன இருக்கும்? Now we have explained the direction. force இருக்கு, அந்த force வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். சோ என்ன magnitude இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். And also we are going to see the vector form of the Coulomb's law. So it is a famous law. In the year of 1786 he framed an excellent law that is called Coulomb's law. Okay, let us see என்னன்னு பார்க்கலாம். இப்ப according to him அவருடைய ஸ்டேட்மென்ட் படி என்ன சொல்றாரு அப்படின்னா the electrostatic force between the two charges. I first tell you the statement. The electrostatic force doesn't matter it is attractive force or repulsive force. Generally he means electrostatic force. The electrostatic force
between the two charges is directly proportional to magnitude of the charges, product of the magnitude of the charges, and inversely proportional to square of distance between the charges. I repeat once again, the electrostatic force between the two charges is directly proportional to product of magnitude of two charges and inversely proportional to square of distance between the two charges. Okay, ba? So mathematically, if you want to write this statement, so you can write it as F is directly proportional to Q1, Q2. So suppose the charge is Q1 and this is Q2. So and the distance between the charges, if it is a R distance in air medium, then you can say that F is proportional to Q1, Q2 divided by R square. This is what your Coulomb's law statement and its mathematical expression. Is it clear, students? So force is directly proportional to product. Product means multiplication. Product of the magnitude of the two charges. We don't bother about plus minus. We don't include plus minus. We concentrate only the magnitude of the charges. So we focus only magnitude. So Q1 may be positive or negative, doesn't matter. We consider only the magnitude. So Q1 and Q2 are in product form. It is in multiplication form. And it is directly proportional and inversely proportional to square of distance. What is the distance here? The distance between the charges is R here. So here also R. So square of distance means R square. So this is the expression for Coulomb's law. Now we know that force is a vector quantity. Therefore this expression can be expressed in vector form. So that is the another point we have to note here. So for that I consider the charge plus and we have plus here. Okay, we have two charges in space. The distance between the charge. So this is Q1. This is Q2. So what is the nature of the force here? Definitely there will be a repulsive force. This will act repulsive force. And one more point we have to note. In which direction the force will act? The direction of the force will be acting along the line joining the two charges. This will not act in this way or in this way. The force will act only along the line joining the two charges. That is another important point we have to mention here. So here also we have charges Q1 and Q2. Right? So Q1 is here, Q2 is here. So this is the charge 1, this is the charge 2. So definitely there will be a repulsive force and the force will act along the line joining the two charges. Okay, and it is written as R12. If you want to represent the direction, it is represented as R12 cap. So the force is exerted on the charge 2 by charge 1 is directed from the charge 1 to charge 2. Is it clear, my students? அதாவது Q2 மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. யார் கொடுக்குறா? Q1 கொடுக்குது. சோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Force on Q2 by Q1. அப்ப அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகும்? This will act along the line joining the two charges and is directed from Q1 to Q2. So how will you represent this? F21 vector, that is equal to, I will put a constant K, or simply you, right now we represent the proportion. Okay, F21 vector is equal to, so we can write the magnitudes Q1, Q2 product form divided by and the distance. What is the distance? And this distance is R12. R12 is the distance between the two charges, and now it is very important to represent the vector. So the unit vector. The unit vector is going from Q1 charge to Q2 charge. The reason is the force is exerted by Q1 on Q2. So Q2 மேல Q1 என்ன பண்ணுது? ஒரு force கொடுக்குது. So this force will be along this way. So this is the direction of the force, F21 vector. So here you can write it as R12 cap. So this is the vector form of the Coulomb's law in this case. Am I right, students? Suppose if you want to calculate the force force on Q1 by Q2, and that will act along the line joining the two charges from Q2 to Q1. That is what your F12 vector. That is also you can write. So how will you write this? F12 vector
is proportional to once again Q1 Q2 divided by R. The same distance you can write, doesn't matter whether it is already you have to write square form. So here what is the distance? R12 is the distance. நீங்க R21 போடலாம் இல்ல R12 போடலாம், and that will not make any problem. So R12 square, even you can write R21 square, which makes no difference because it is only magnitude, and you should be very careful while you write the unit vector. And here the force is acting from Q2 to Q1 along this way. So R21 cap you have to represent like so, R21 cap. So here the force is acting from the charge Q2 to Q1. இங்க Q1 மேல Q2 force கொடுக்குது, and that vector is F12 vector, and already we have seen the force on Q2 by Q1. So ரெண்டுக்கு என்ன difference அப்படினா எல்லாமே ஒண்ணுதான். So Q1 Q2 by R12 square magnitude wise both are same, but only difference is the unit vector direction. So here one force is along this way, another force is along this way. So what you can write, you know very well, R12 cap is equal to minus R21 cap. You can write it as R21 cap is equal to minus R12 cap. Am I right? So when you represent this R21 cap by minus R12 cap, so what will happen? What will happen? So F12 vector is proportional to Q1 Q2 divided by R12 square into R minus R12 cap. Am I right? And this force is nothing but what? This force is nothing but, you know very well, it is F21 vector. Therefore you can say that F12 vector is equal to minus F21 vector. So here the forces are equal and opposite, which obeys Newton's third law. So here the Coulomb's law, electrostatic force, obeys the Newton's third law. So the net force acting on the system will be 0. So when you bring this term here, F12 vector plus F21 vector is equal to 0. So the net force acting on the system is 0. So will the charge move? No. The charges will be at rest. That's why it is electrostatics, because in electrostatics we are studying the charges which are at rest. So even the forces are acting on it, the entire system have the net force 0, so the charges at rest in space. Then the next video we will talk about the salient features of the Coulomb's law. Okay, so I hope you understand the Coulomb's law. So statement you should write very clearly, and then you try to express the statement in the scalar form, then you can represent the Coulomb's law in vector form. Okay, thank you.